Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல கூட்டு சீரிஸ் பார்க்க போறோம். அரைச்சு வச்ச மொச்சை கூட்டு. இந்த கூட்டு எந்த காயும் இல்லாம கூட செய்ய முடியும். ரொம்ப சிம்பிள் and ஈஸியாக ரெடி ஆயிடும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு தொட்டுக்கவும் லஞ்ச் பாக்ஸ்க்கும் ஒரு நல்ல ரெசிபியா இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. முதல்ல ஒரு panல 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. கூடவே 8 ல இருந்து 10 மிளகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, அடுத்ததா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 5 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். பொன்னிறமாக மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிறத பொடி பண்ணிக்கணும். நல்ல ஆறுனக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவினது சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது அடுத்து ஒரு கடாயில் 30 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவெல்லாம் 4 பேர் தாராளமாக சாப்பிட முடியும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அளவு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் போல் ஆகும் நல்லா கொதி வர்றதுக்கு. ஒரு கொதி வந்தக்கப்புறம் நம்ம அடுத்ததாக 8 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச மொச்சை 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மொச்சை கிடச்சிதுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஊற வச்ச மொச்சை தான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்தக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இந்த கூட்டு தோசைக்கு ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷில் உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக கூடும். ஆனால் நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் போல் திருப்பியும் கொதிக்க விடுங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூட்டும் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக மாறியாச்சு. அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு யூனிக் கூட்டு ரெசிபி. ப்ரோட்டீன் ரிச் அரைச்சி வச்ச மொச்சை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய சீரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் ஒரு சுவையான ரெசிபியுடன். தேங்க்யூ.